கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் 100% நேர்மையாக வெளிப்படையாக இருக்கவே முடியாது. கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயத்தை உங்களுடைய மோசமான பக்கத்தை கொஞ்சம் அடக்கி வைப்போம். அன்கான்ஷியஸாக, நான் பர்பஸாக செய்யணும்னே அவசியம் இல்லை. நான் எதையுமே கேமரா முன்னாடி இப்போ சும்மா இருக்கும், அப்படி கலைஞ்ச தலையோட நம்ம கேமராவுக்கு முன்னாடி வரதில்லை, தலையை சிரிக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு கவனமாக இருக்கிற மாதிரி நம்முடைய பேச்சையும் கேமராவுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைப்போம். என்ன ஒன்றுன்னு சொன்னால், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆன்ஸ்க்ரீன் கொண்டு வராமல் இருக்கும், அல்லது நம்மளை பற்றி குறிப்பிடுற சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர, கேமராவுக்கு முன்பு நாம நம்முடைய நடத்தையை வேற மாதிரி தான் மாற்றுவோம். இது ஒரு அடிப்படை பாடம். பட் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மாதிரியான இதில் மேலேறி வர்றவர்கள் எல்லாத்தையுமே அதனுடைய அடிப்படை விதி எல்லாத்தையும் மிகையா பண்ணும். எக்ஸாஜரேட் எவ்ரிதிங். கோமா மிகையாக்கு, சந்தோஷமா அதையும் மிகையாக்கு. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, இது வந்து உருவாக்குகிற ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, உங்களுடைய திறமை அப்படிங்கிறத மீறி அது வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருந்தால் ஒழிய இந்த இடத்துல நீங்க மேலே ஏறி வர முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்களுக்கு அவங்கள அறியாம ஒரு ப்ரெஷர் உருவாகிக்கிட்டே இருக்கு. பார்க்கிற ஒன்றையும் அடுத்த கண்டென்ட் இதுவா இருக்குமான்னு தேடிக்கிட்டே தான் லைஃப் அணுகுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு.